அடுத்து வந்து கால்வின் வந்து ஒரு சம் உங்களுக்கு செய்து காட்ட போறோம். டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட் செய்து கற்றல். சரியா? கேள்வியில எண்கோட்டை பயன்படுத்தி முழுக்களினுடைய கூடுதல் காண்க அப்படின்னு ஒரு கேள்வி. எதை பயன்படுத்தணுமா? நம்ம எண்கோடை பயன்படுத்தி நம்ம கூட்டணும். சரியா? இப்ப கேள்வி இருக்கு, எண்கோடு வரைஞ்சி வச்சிருக்கோம். அழகா ஒரு எண்கோடு வரைஞ்சி வச்சிருக்கோம். எண்கோடை பயன்படுத்தி 10 கூட -15 உங்களுக்கு கூட்டி காட்ட போறோம். பார்ப்போமா? ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஆல்வின் இப்போ 0ல நின்னுக்கலாம். எண்கோடை பயன்படுத்தும் போது எப்பவுமே நம்ம எதுல நிக்கணும்? பூஜ்ஜியத்துல வந்து கரெக்டா நாம நின்னுறோம். பூஜ்ஜியத்துல நின்னாச்சு. ஓகே, குட். அடுத்து இப்போ +10 போட்டு போய்க்கலாம். +10 போகணும். முதல் நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ 10 அப்படியே நடந்து வந்து எங்க நிக்குது? 10ல 10 அலகுகள் நடந்து வந்து 10ல பொம்மை வந்து நின்றுச்சு. முதல்ல எங்க இருந்தது பொம்மை? பூஜ்ஜியத்துல இருந்தது. பூஜ்ஜியத்துல இருந்த ஆளு இப்ப நடந்து வந்து 10 அலகுகள் நடந்து எங்க நிக்கிறாரு? 10ல நிக்கிறாரு. இப்போ -15 நோக்கி போயிடலாம். 1 மைனஸ்ன்றதுனால நாம போற திசையில இருந்து எதிர் திசைக்கு திரும்பணும். அதே திசையில என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. எத்தனை அலகுகள் திரும்பணும்? 15 அலகுகள். 9 10 11 12 13 14 15. இப்போ -5 அனுப்பிக்கலாம். பொம்மை எங்க வந்து நிக்குது? நம்மோட ஆன்சர் -5 விடை வந்து என்ன வருது? -5. ஒரு கிளாப் கொடுக்கலாமா?